முடியும்? எல்லாம் பார்க்க முடியாதா? இப்ப இங்க ஒளி இருக்குது, பாக்குறோம். அதுக்கு உருவமே இல்ல, பாக்கலையா? சாதாரணமா புரியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால அல்லாஹ் ஒளி மாதிரி விளங்கிட கூடாது. வித்தியாசம் வந்துடும். ஒளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கும். இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப இறைவன் வேறு, ஒளி வேறுன்னு வந்துடும். ஆனா இங்க உருவமே இல்லாத ஒன்றை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சாத்தியம் தான் அப்படிங்கறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். அதே போல ஒரு பிரச்சனை வச்சாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அப்ப அந்த காலத்து மக்கள் எல்லாம் உருவத்தை வணங்கினாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனையா? அப்ப உருவம் இல்லாம காட்ட வணங்கலாமா? இப்ப சப்ஜெக்ட் என்ன? இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லைங்கிறது தானே. அந்த உருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம ஆக்கினாங்களா இல்லையான்னு ஆதாரமா கொண்டு வர்றோம். காட்டு வணங்கினா என்ன சட்டம்? அதான் அப்படி ஒரு தலைப்பு பண்ணி இறைவன் அல்லாதவர்களை வணங்கலாமா அப்படின்னு கொண்டு வந்துட்டா காற்று மத்தெல்லாம் எடுக்கலாம். இப்ப தலைப்புக்கு தந்தவர் தானே சப்ஜெக்ட் எடுக்கணும். நீங்க இந்த சப்ஜெக்ட் கொண்டு வரீங்க, அதையும் கொண்டு வரக்கூடாதுண்டா. அல்லாஹ் அல்லாதவரை வணங்கலாமா இல்ல அப்படின்னா காத்த நாங்க கொண்டு வந்துருவோம். அதையும் வணங்க கூடாதுன்னு தான் சொல்லுவோம் நாங்களும். இப்ப சப்ஜெக்ட் இறைவன் உருவம் உண்டாங்கிறது தான். அந்த காலத்து மக்கள் உருவத்து உள்ள சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, அதை அழிச்சாங்க. இப்ப இறைவன் உருவம் ஒண்ணுன்னு சொன்னா சல்லாசம் விலைக்கு இருப்பாங்க. நீங்க நினைச்ச மாதிரி இந்த உருவம் இல்ல, இறைவன் உருவம் இப்படித்தாண்டு அதை காட்டாம போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரிசாலத்துல அவங்க முழுமைப்படுத்தாம போயிட்டாங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்றதுக்கு வந்தவங்க சரியா சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு வந்துடும். அதனாலதான் இங்க சூரத்துன்னு வேண்டாம். சூரத்துங்கிற நமக்கு உருவம் இல்லாமையும் சூரத்துங்கிற வார்த்தையில நம்மளே யூஸ் பண்றோமே. அவனுடைய செயல் வடிவம் அப்படிங்கிறோம். அவனுடைய உருவத்தை காமிச்சுட்டாமோ, உருவத்தை காமிச்சுட்டான்டா அவனுடைய செயல் சரியில்லை, தீய செயலை செஞ்சுட்டு போறான்னு தான் அர்த்தமே தவிர அதுக்காக வேண்டி அவனை நமக்கு முன்னாடி காமிச்சிட்டு போயிட்டான், உருவத்தை காமிச்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். அவன் உருவத்தை காமிச்சிட்டாயா அப்படிம்போ. இதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்குமோ. உருவமே இல்லாத ஒண்ணுக்கு இதன் வடிவம் இருக்கும்போ. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அந்த உருவம் என்பதற்கும் வடிவம் என்பதற்கும் பல அர்த்தம் இருக்குது. அரபு மொழியும் அப்படி இருக்குது. அப்ப இறைவனுடைய பண்பை பார்த்தான். சிபத்து, இறைவனுடைய சிபத்து தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல கூட ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலின்னு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை பார்த்தாங்க, மயக்கமுட்டு கீழே விழுந்தாங்கன்னு இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்த்தாங்களாங்க. தஜல்லி, அந்த தஜல்லிங்கிறதா நம்ம சிபத்துங்கிறோம். இறைவனுடைய பேரொலி. அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் தஆலா ஒளியால் ஆனவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் நூறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம பேசணுமே தவிர அதற்காக இறைவனை பார்ப்பதா இருந்தால் உருவம் கட்டாய இருந்தே ஆக வேண்டும் அப்படி நம்ம சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல சாத்துன்னு சொன்னாங்கல்ல, காடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காடு இல்லைங்கிறது அந்த ஹதீஸ்ல இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இவங்க சொல்ற அர்த்தமெல்லாம் சரியில்லைங்கிறது அந்த ஹதீஸ்ல இருக்குண்டு. இப்ப பாருங்க, அதுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுது? ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன் தாரிஃபூனஹு. அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, உண்மையான அல்லாஹ் பார்க்கணுங்கிறீங்களே, அப்ப உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா இருக்குது, அசாக்குங்கிறாங்க. யாரு? அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்களுக்கு தெரிஞ்ச இருக்குது, ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது காலு. உடனே அந்த காலை காமிச்சுட்டான்னு சொன்னா நீங்க காலுங்க பார்த்து இருந்தீங்களாங்க. தெரிந்த அடையாளம் தானே வருது. அப்ப தெரிந்த அடையாளம் சொன்னா அந்த காலாவே இருக்கணும். காலை நீங்க இந்த உலகத்துல பார்த்திருந்தாதான் நம்ம பார்த்தோம்ல அல்லாவுடைய காலு, அந்த காலு தான் இது, அல்லாதான் அப்படி அவங்க சொல்லி இருக்கணும். அப்ப அப்படி இருக்குதா? நம்ம பார்க்கவே இல்லையே. இதை என்ன புரியுது? அல்லாவுடைய உருவம் அல்ல, அவனுடைய பண்புகள். அல்லாவுடைய பண்பை நம்ம படிச்சிருக்கிறோம். குர்ஆன் முழுவதும் அல்லாவுடைய பண்பை நீங்க பார்க்கலாம், அவன் எப்படிப்பட்டவனுங்கிறது. அதனால இந்த இடத்துல பண்புங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். ஆனா காலுக்கு கூடாது. காரணம் நம்ம காலை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே போல இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு வரும்பொழுது பல பிரச்சனை வருங்க. இப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கனாலதான் இப்ப முகம் வர்றதெல்லாம் முகம் தான். ஏன்? உருவத்தை சாதிக்கணும்ல. அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லியாச்சு, என்ன செய்யறது? குர்ஆன்ல வஜ்ஹன் வந்திருக்குதா, முகம். அல்லாவுக்கு முகம் இருக்குதுல்ல, உருவம் இருந்தா தானே முகம் இருக்கு. அப்படி பார்த்தா எவ்வளவு பெரிய விபரீதம் வரும். குல்லி ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் அழியாமல் இருக்கும்ங்கிறான். இப்ப இந்த இடத்துல முகம்ங்கிறது முகம்ட அர்த்தம் வச்சா உருவத்தை கற்பிப்பவர்கள் இங்க முகம்ட அர்த்தம் வைக்கிறாங்க, உருவம் உள்ளங்கிற சாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்ப எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படுது தெரியுமா? அல்லாவுக்கு முகம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அல்லாவுக்கு கை இருக்குன்னு சொல்றாங்க, அல்லாவுக்கு கால் இருக்குங்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் அழியும், அல்லாவுடைய முகம் மட்டும் இருக்குன்னு வருது. அப்பனா என்ன ஆகும்? அல்லாவுடைய கையும் அழிஞ்சு போகும், அல்லாவுடைய காலும் அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்துடும். என் முகம் மட்டும் தானுங்க இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்படி அர்த்தம் வைக்காதீங்க. வஜ்ஹுக்கு உஜூத், இறைவனுடைய உள்ளமைன்னு அர்த்தம் வைங்க. எல்லாம் அழியும், அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும். எவ்வளவு அழகானது!
நம்ம உள்ளம் எங்க நாமா கொடுக்கறது இல்ல, அது நம்ம நடைமுறையில சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்க முகத்துக்காக பாக்குறேங்க அப்படிமோ, அதுக்காண்டி உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன், உங்க கையுக்கு பாக்கல, உங்க காலுக்காக பாக்கல அப்படி அர்த்தம் இல்ல. உங்க முகத்துக்கு பாக்குறேன்டாலே உங்களுக்காக பாக்குறேன்னு அர்த்தம். என்னப்பா முகத்தை ரொம்ப நாளா பாக்கலையே அப்படின்னு அர்த்தம், ஒன்ன ரொம்ப நாளா காணமேன்னு அர்த்தம். இப்படி முகம்ங்கிற வார்த்தை ஆளுக்கு குறிக்கிறதுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குது, குர்ஆன்ல நிறைய இருக்குதுல. ஃபவல்லி வஜஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க உங்களுடைய முகத்தை திருப்புங்க காபாவை நோக்கி அப்படிங்கிறான். அதனால ஒரு ஆள் கிழக்க பார்த்து நின்றுக்கிட்டு அவருடைய முகத்தை மட்டும் இப்படி திருப்பினாங்க தொழுவையாம, உங்க முகத்தை திருப்புங்கன்றாலும் என்ன அர்த்தம், நீங்களே திரும்பினாலும் அர்த்தம். இப்ப அல்லாஹ் முகம் தான் சொல்லி இருக்கிறான், நான் முகத்தை தான் திருப்புவேன், மத்த எல்லாம் இங்கிட்டு கிழக்க பார்த்துக்குருவேன் தெற்க பார்த்துன்னு சொல்லுவீங்களே. அப்ப நீங்களே அப்படிங்கிறதுக்கு முகம்ங்கிற வார்த்தை ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் நிறைய இருக்குது. அந்த அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும், எல்லாம் வலிந்து விடும். இப்படி ஒரு அர்த்தம் வச்சா இறைவனுடைய பண்புக்கு ஏதாவது குறைவு ஏற்படுதா, ஏதாவது பாதம் ஏற்படுதா? இறைவனுடைய அந்த மகிமையை நம்ம போற்றுவோமா இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் வைக்கணுங்கிறோம். நீங்க உருவம்னு கொடுத்தனால எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது. கடைசி காலத்துல அல்லாஹ்வுடைய கை கால் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு முகம் மட்டும் இருக்கும்ல வந்துருது உங்களுடைய அர்த்த பிரகாரம். அதெல்லாம் ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தெளிவான சான்றுகளை எடுத்து வைத்த பிறகு அதற்கு ஏற்கத்தக்க ஒரு விளக்கமாவது அவர் சொன்னாரா என்று நீங்கள் பார்க்கணும். அந்த ஹதீஸை வைத்து வருவான் இருக்கு, வந்தது என்ன விளங்கணும். ஹதீஸை கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது, அதுக்கு ஏன் விளக்கம் இதுதான் நீங்க சொல்லணும். சொன்ன இறைவன் வந்தான், முந்தி பார்த்தது இல்லாம வேற உருவத்தில் வந்தான், வந்தவன் ஆமா நீ தான் இறைவன் அவங்க என்னஞ்சாங்க ஒத்துக்கொண்டாங்க. அடையாளம் என்னன்னு கேட்டான்லாம் வருதுல, அதை முழுசா விளக்கி இதுதான் அது சொல்லுதுன்னு அவர் சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியல. அப்ப தெளிவான நஸ்ஸுகளுக்கு ஆதாரங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுய மனோ இச்சைகள் அடிப்படையிலான கேள்விகள் எல்லாம் தகர்ந்து பொடி பொடியா நொறுங்கிரும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றாருந்தா சில கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். இப்ப காற்று எதுக்கு இந்த சப்ஜெக்ட்ல எடுக்கிறீங்க, காத்தை பத்தியா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. காத்தை எதுக்கு நான் எடுத்தேன், இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அவனை போல எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு முரணாகிவிடும். இறைவனுக்கு உருவம் இருக்குது, இதுக்கும் உருவம் இருக்குது, ரெண்டும் ஒன்னாகிவிடும் அப்படின்னு ஒரு வாதம் வச்சார். அதுக்குத்தான் நான் கேட்டேன், அப்ப இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே கேள்வி வருமே. காத்துக்கும் உருவம் இல்ல, இறைவனுக்கும் உருவம் இல்ல, அப்ப அவனை போல எதுவும் இல்லைன்றது இப்ப என்ன ஆகுறது? இதுக்கு பதில் சொல்லுங்க கேட்டா காத்த பத்தியா சப்ஜெக்ட்